ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சங்கீதா. போன பகுதியில் விரி உவமை பற்றி பார்த்துருந்தோம். பண்பு, தொழில், பயன் ஆகியவை வெளிப்படையாக வரது விரி உவமை சொல்லியிருந்தோம். தொகை உவமைனா பண்பு, தொழில், பயன் ஆகியவை மறைந்து வருவது தான் தொகை உவமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சான்று பாடல்: தாமரை போல் முகத்து தன்தரளம் போல் முறுவல் காமரு வேய்புரைத்தொள் காய்கையிர் அப்படின்னு சொல்றாங்க. தாமரை போல் முகம் அப்படி என்று சொல்லும் பொழுது சிவந்த முகம் அப்படின்ற செம்மை என்ற நிறப்பண்பையும், தன்தரளம் போல் முறுவல் அப்படின்னு சொல்லும் பொழுது வெண்மை என்ற நிறப்பண்பையும் உணர்த்தி வந்துள்ளதனால, அதுவும் மறைந்து வந்துள்ளதனால இந்த பாடல் தொகை உவமைக்கு சான்றாக ஆனது. இதர விதர உவமை அப்படின்னா பொருளை உவமையாகவும் உவமையை பொருளாகவும் மாற்றி சொல்வதுதான் இதர விதர உவமை ஆகும். கலிக்கும் கயல் போலும் நும் கண் போல் கலிக்கும் கயலும் அப்படின்னு சொல்லும் பொழுது கயல் மீன்களைப் போல உனது கண்கள் கலிக்கின்றன என்று கண்ணிற்கு உவமையாக கயல் மீன்களை கூறி, உன் கண்களைப் போல கயல் மீன்கள் கலிக்கின்றன என்று உவமையை மாற்றி கூறியதுனால இதற்கு இதர விதர உவமை அப்படின்றது சான்றாக மாறியது. சமுச்சய உவமை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பொருளை கூறி உவமையாக கூறும் பொழுது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட காரணங்களை கூறுவதுதான் சமுச்சய அணி. உண்மை உவமை அணி அப்படின்றத பார்க்கலாம். உவமையை கூறி மறுத்து பின் பொருளையே கூறுவதுதான் உண்மை உவமை அப்படின்னு சொல்றாங்க. தாமரை அன்று முகமே ஈது ஈங்கு இவையும் காமரு வண்டு அல்ல கரு நெடுங்கண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்ணோடைய முகத்துக்கு தாமரையை கூறுறாங்க. அதே மாதிரி அவளுடைய கண்ணுக்கு வண்டை கூறுறாங்க. அப்படி கூறினாலும் பின்பு அவற்றை மறுத்து அது தாமரை கிடையாது, ஒரு பெண்ணின் முகம், அது வண்டு கிடையாது, ஒரு பெண்ணின் கண் என்று உண்மையை கூறியதுனால இது உண்மை உவமை அணி ஆயிற்று. புகழ் உவமை உவமையை புகழ்ந்து உரைப்பதுதான் புகழ் உவமை அப்படின்னு சொல்றாங்க. மறுபயின்ற வான்மதியும் அம்மதிக்கு தோற்கும் நிறத்தளரும் நேர் ஒக்குமேனும். நிந்தை உவமைய பார்க்கலாம். பொருளை உயர்த்தி உவமையை பழித்து கூறுதல் நிந்தை உவமையாகும். அதுக்குதான் சான்று பாடல்: மறுபயின்ற வான்மதியும் அம்மதிக்கு தோற்கும் நிறத்தளரும் நேர் ஒக்குமேனும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உமை அம்மையுடைய முகத்திற்கு தாமரையும் நிலவும் ஊமையாக கூறப்பட்டு பின்னாடி பொருளையே உயர்த்தி கூறியதுனால இது நிந்தை உவமம் ஆயிற்று அப்படின்னு சொல்றாங்க. நியம உவமை அப்படின்றத பார்க்கலாம். இந்த பொருளுக்கு இதுவே உவமை அப்படின்னு வரையறுத்து கூறுதல் அப்படின்றது தான் நியம உவமை. அநியமம்னா வரையறுத்து கூறிய உவமை அல்லாத பிறவற்றை அநியமம் என்று சொல்லுவாங்க. ஐய உவமைனா பொருளையும் உவமையையுமே ஐயுற்று உரைப்பது தான் ஐய உவமை ஆகும்.